Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு 2026 பிப்ரவரியில் குடமுழுக்கு நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மதுரையில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடமுழுக்கு நடத்துவதற்காக திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது என்றும், மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என தெரிவித்தார். தீ விபத்தால் சேதமடைந்த வீர வசந்தராயர் மண்டப புனரமைப்பு பணிகள் குறித்து அர்ச்சகர்கள் முடிவெடுத்தால் டிசம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும், இல்லாவிட்டால் மண்டப புனரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றார். வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாமா என்பதை குடமுழுக்கிலே தேர்ச்சி பெற்ற நம்முடைய பிச்சை குருக்கள், செல்வம் குருக்கள், ராஜா பட்டர் போன்றோடு கலந்து ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்திவிடுவோம், அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் உபகோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 18 உபகோயில்கள் வருகின்றன. இந்த 18 உபகோயில்களில் 9 திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 11வது மாதத்திற்குள் மேலும் 4 உபகோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய உபகோயில்களில் அனைத்து உபகோயில்களும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு பெற்று பக்தர்களுடைய மகிழ்ச்சியை இந்த குடமுழுக்கின் வாயிலாக இந்த ஆட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம்.